ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹோம் ஸ்டைல் சீ ஃபுட் வீக்லி எபிசோடில் இன்னைக்கு எபிசோட் 1ல் நம்ம எப்படி ஹோம் ஸ்டைலில் நண்டு மசாலா பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நமக்கு ரெஸ்டாரண்ட்டை விடவே இன்னும் நல்லா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ வாங்க இந்த எபிசோட் 1ல் நம்ம நண்டு மசாலா ஹோம் ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி நண்டு மசாலா பண்ணுறதுக்கு நான் 1/2 கிலோ நண்டு எடுத்திருக்கேன், மீடியம் சைஸ் நண்டு. ஓகேங்களா? ஸோ இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நான் மஞ்சள் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேங்களா? கொஞ்சோண்டு லைட்டாக 1 ஸ்பூன் மஞ்சளும் 3 டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டும் போட்டு இதை நான் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போது மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இஞ்சி பூண்டு மிக்ஸ் நம்ம அரைச்சிக்கலாம். நான் பூண்டு ஒரு 8 பல்ல எடுத்திருக்கேன், 1/2 இன்ச்சு ஜிஞ்சர், 4 சின்ன வெங்காயம். ஸோ இந்த இஞ்சி பூண்டு கூட நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். 1 பச்சை மிளகா, கொத்தமல்லி தண்டு ஒரு 10. ஓகேங்களா? இது கூட பட்டை, கிராம்பு. பட்டை ஒரு 2 பீஸு, கிராம்பு ஒரு 2. பட்டை இந்த மாதிரி மெலிஸ் பட்டை எடுத்துக்கோங்க, நாட்டு பட்டைன்னு சொல்லுவாங்க, இதே எடுத்துக்கோங்க. தடி பட்டை எடுக்காதீங்க, உங்களோட ஃபுல் கிரேவியுமே அந்த வாசனை டாமினேட் பண்ணிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு 1/4 தக்காளி. ஓகேங்களா? ஸோ இது கூட ஒரு 4-5 கருவேப்பிலை இலை. ஸோ இதுதான் இஞ்சி பூண்டு கூட நம்ம சேர்த்து அரைக்க வேண்டியது. இதை ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு நல்லா மசியாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த இஞ்சி பூண்டு இது கூட எல்லாம் சேர்த்து நல்லா நான் அரைச்சி எடுத்துக்கிட்டேன். இதை நான் ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இப்போது இதை தனியாக நம்ம எடுத்து வச்சிட்டோம். இதை அப்படியே வச்சுருங்க. இதே மிக்ஸி ஜாரில் நம்ம சின்ன வெங்காயம் இருக்கு இல்லையா, அது ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம். ஓகேங்களா? ஒரு 100 கிராம் சின்ன வெங்காயம் அதை போட்டு நல்லா மிக்சியில் 1-2 அரைச்சிக்கோங்க. ரொம்ப மசியாக அரைக்க வேண்டாம், 1-2 அரைச்சிக்கிட்டால் போதும். ஓகேங்களா? கொரன்னு அரைச்சிக்கோங்க, மசியாக அரைக்க வேண்டாம். இதை நான் அரைச்சிட்டு காட்டுறேன். இப்போ வெங்காயம் அரைச்சிட்டேன், அதை தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த பாருங்கள், இந்த மாதிரி 1 பாதியமாக அரைச்சிக்கோங்க. இதே மிக்ஸி ஜாரில் நம்ம ஒரு 1/2 தக்காளி, ஒரு மீடியம் சைஸில் நான் 1/2 தக்காளி மட்டும், அதுவும் 1 பாதியமாக அரைச்சிக்கிறேன். ஆல்ரெடி நம்ம ஒரு 1/4 தக்காளி இஞ்சி பூண்டோடு போட்டிருக்கோம். ஓகேங்களா? இது ஒரு 1/2 தக்காளி. ஸோ மொத்தம் 3/4 தக்காளி தான் ஒரு மீடியம் சைஸில் நான் போட்டிருக்கேன். இதையும் 1 பாதியமாக அரைச்சி எடுத்துக்கிறேன். ஸோ இப்போது தக்காளியும் அரைச்சாச்சு. இதையும் நான் ஒரு பவுலில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஏன்னா தக்காளியை நம்ம அப்படியே இந்த வெங்காயத்து கூடயே சேர்த்தோன்னா இதனோட அந்த ஜூஸும் அதிலும் போகும். ஓகேங்களா? ஸோ வெங்காயம் சரியாக வதங்காது. இப்போது நம்ம மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் அடுப்பில் கடாய் வச்சு அதில் 1/4 கப் வெஜிடபிள் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன், அதாவது சன்ஃப்ளவர் ஆயில். நீங்கள் எந்த ஆயில் வேணுமோ யூஸ் பண்ணுங்கள். இப்போது எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நம்ம அரைச்சி வச்ச ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அந்த மிக்ஸு அதை நம்ம போட்டுக்கலாம். ஓகேங்களா? 1/2 கிலோ நண்டுக்கு இதை அப்படியே ஃபுல்லாகவே நம்ம போட்டுடலாம், அரைச்சி வச்ச அந்த மசாலாவை. இது கூட கருவேப்பிலை ஒரு கொத்து, அதாவது ஒரு இனுக்கு சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஒரு இது நம்ம எடுத்து போட்டுக்கலாம். இப்போது இதை மீடியம் ஃப்ளேமில் நல்லா அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். மீடியம் ஃப்ளேம்லேயே வதக்குங்க. அதே மாதிரி பூண்டு நல்லா உரிச்சு போட்டு மிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் தோலோடு மிக்ஸ் பண்ணிங்கன்னா, தோலோடு அரைச்சிங்கன்னா அடிப்பிடிக்கும். ஸோ இப்போது நம்மளுடைய அந்த இஞ்சி பூண்டு மிக்ஸு நல்லா வதங்கிடுச்சு. கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். அந்த க்ரீன் கலர்லேருந்து ஒரு மாதிரி டார்க், அந்த மிலிட்ரி க்ரீன் சொல்லுவாங்களே, அந்த இதுக்கு சேஞ்ச் ஆகும். 2வது உங்களுக்கு அந்த பச்சை வாடை ஸ்மெல் வராது. ஓகேங்களா? அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் உங்களுக்கு வராது, அந்த பச்சை ஸ்மெல் உங்களுக்கு வராது. ஸோ இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் அந்த ஒரு பச்சை மிளகா, ஓகேங்களா, ஒரே ஒரு பச்சை மிளகா 2ஆக நான் கட் பண்ணி போட்டிருக்கேன், இதையும் போட்டுக்கலாம். இதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் நல்லா வதங்கட்டும். இதுவும் பச்சை ஸ்மெல் போகணும். ஓகேங்களா? இது போன உடனே நம்ம நெக்ஸ்ட் என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இப்போ பச்சை வாடை போயிடுச்சு, அதாவது அந்த ஆனியனோட ரா ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்ச அந்த 1 பாதியமாக அரைச்சி வச்ச தக்காளி போட்டுக்கலாம், அந்த அரை தக்காளி. ஓகேங்களா? இதுவும் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டும். இப்போ இது ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாப்பொடி யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? வெறும் மிளகாப்பொடி இல்லை, குழம்பு மிளகாப்பொடி 3 டேபிள் ஸ்பூன் யூஸ் பண்ணுறேன். காரம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவோ இல்லை கம்மியாகவோ போட்டுக்கலாம். ஓகேங்களா?
3 டேபிள் ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாப்பொடி போட்டிருக்கேன். இது கூட வந்து 1/2 டீஸ்பூன் வெறும் மிளகாத்தூள் இருக்கு இல்லையா, ரெட் சில்லி பவுடர், இது வந்து நான் ஒரு 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து காரம் கம்மியாக வேணும், ரெட் சில்லி வேண்டானா காஷ்மீரி ரெட் சில்லி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது காரம் இருக்காது, கலர் மட்டும் கொடுக்கும். ஓகேங்களா, நான் வந்து இது 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து நண்டில் வந்து நான் வாஷ் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டிருக்கிறதுனால இப்போ நான் இதில் மஞ்சள் உப்பு போடலை. இன்கேஸ் நீங்கள் வாஷ் பண்ணிவிட்டு இமிடியேட்டாக பண்ணுறீங்கன்னா அதில் மஞ்சள் உப்பு போடலைன்னா இப்போ இந்த இது கூட மஞ்சள் போட்டுக்கலாம். ஓகேங்களா, இப்போ நான் எக்ஸ்ட்ரா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா எல்லாமே நம்ம சேர்த்த அந்த பவுடர் எல்லாம், மிளகாத்தூள், இது எல்லாமே வந்து இதில் மிக்ஸில் நல்லா இதுவாகட்டும். இது கூட வந்து நம்ம இந்த நண்டு வந்து சேர்த்துக்கலாம். நண்டில் வந்து மஞ்சத்தூள் உப்பு நான் போட்டிருக்கிறதுனால உப்பு இதில் சேர்க்கலை. நீங்கள் உப்பு வந்து கண்டிப்பாக வந்து மஞ்சள் பொடியும் உப்பும் நீங்கள் வந்து இன்கேஸ் நண்டில் சேர்க்கலன்னா சேர்த்துக்கோங்க. நான் தேவையான அளவுக்கு நான் கிரேவி ரெடி ஆன உடனே நான் தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் தேவைன்னா நான் ஆட் பண்ணிப்பேன். ஸோ இந்த மாதிரி நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. பெரட்டி விட்டுட்டு லிட்டு போட்டு நல்லா மூடிடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை எடுத்து நம்ம மிக்ஸ் பண்ணலாம். ஃபஸ்ட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஆன உடனே இதில் வந்து நான் ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஓகேங்களா, இப்போ இதில் நான் 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். ஆல்ரெடியே நான் வந்து கொஞ்சம் வாட்டர் இதில் ஆட் பண்ணியிருந்தேன். ஸோ இது கூட நம்ம சேர்த்துருக்கேன். டோட்டலாக 1/4 கப் தண்ணி. ஓகேங்களா, அதுக்கு மேலே ஊற்றாதீங்க. ஏன்னா நண்டில் இருக்க சாறு இறங்கும் போதும் அகைன் தண்ணியாகும். ஓகேங்களா, அதனால் நிறையெல்லாம் ஊற்ற வேண்டாம். நம்ம பண்ணுறது ஒரு திக்கான மசாலா, கிராப் மசாலா. ஓகேங்களா, ஸோ இது வந்து குழம்பு மாதிரி பண்ண போகிறது இல்லை. அதனால் இதுவே நமக்கு போதும். நான் இப்போ உப்பு செக் பண்ணிக்கிறேன். செக் பண்ணிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். ஸோ இப்போது உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, நான் அதனால் உப்பு சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து அந்த கிரேவி பண்ணும்போதே மஞ்சத்தூள் உப்பும் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் நீங்கள் நண்டில் வந்து மஞ்சத்தூள் உப்பு இது பண்ணலன்னா. நீங்கள் முதல் நாள் நைட்டு நண்டு வாங்குறீங்க, நெக்ஸ்ட் டே செய்கிறீங்கன்னா கண்டிப்பாக நண்டு வந்து வாஷ் பண்ணி மஞ்சள் உப்பு போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க. ஸோ அதே மாதிரி இங்கே பாருங்கள், கீழே வந்து அந்த மாதிரி கிரேவி இருக்கும். இப்போது இது ஆல்ரெடி 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை இப்போ நான் ஒரு 10 நிமிஷத்துக்கு லிட்டு போட்டு மூடி 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பரட்டி எடுக்க போகிறோம். ஸோ அது பண்ணோன்னாலே நமக்கு வந்து நண்டு மசாலா ரெடி ஆகிடும். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நான் லிட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்மளுடைய நண்டு மசாலா ரெடி. ஓகேங்களா, எண்ணெய் வந்து வெளியில் வந்திருக்குது. நல்லா கிரேவிலாம் வந்து திக்காக இருக்குது. அதாவது நம்ம தண்ணி ஊற்றினோம்ல, அந்த தண்ணியெல்லாம் இது எண்ணெய்லாம் செப்பரேட் ஆகிருக்கு. நண்டு நல்லா உள்ளே அடங்கி நல்ல வாசனை, நண்டு வாசனை அடிக்கும். ஸோ இது வந்துருச்சுனாலே நம்மளுடைய நண்டு மசாலா ரெடி. இப்போது ஃபைனலாக நான் வந்து பெப்பர் பவுடர் இதுக்கு ஆட் பண்ணிக்கிறேன், 1 டீஸ்பூன் அளவுக்கு. உங்களுக்கு பெப்பர் பவுடர் வேண்டாம்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இது இன்னும் கொஞ்சம் நமக்கு நல்லாயிருக்கும். பெப்பர் சேர்த்தோன்னா காரசாரமாக, அதுக்கு தான் இது பண்ணுறது. ஸோ இதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க, இப்போது நம்மளுடைய நண்டு மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதை வந்து நான் பிளேட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நண்டை வந்து நான் பிளேட்டரில் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பார்க்கும்போதே எப்படி இருக்குது பாருங்கள், ரொம்ப டெம்ட்டாக இருக்குது. நல்லா சாப்பிடணும், உடனே இமீடியட்டாக சாப்பிடணும்னு இருக்குது. சுட சுட வந்து இதை சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ இதை வந்து பிளேட்டர்லேயோ இல்லை நீங்கள் வந்து சர்விங் பவுலையோ சேஞ்ச் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே வந்து நல்லா மசாலாலாம் வழித்து நல்லா மேலே ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு கருவேப்பிலை இருக்கு இல்லையா, கருவேப்பிலை கொத்தமல்லியை மேலே நல்லா தூவி விடுங்க. நீங்கள் சர்விங் பவுலில் போடும்போது அதை நல்லா தூவி விட்டுட்டு ஒரு லிட்டு போட்டு கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிங்கன்னா அந்த கருவேப்பிலை வாசனையை இன்னும் வந்து ஃப்ளேவர் நல்லா சூப்பராக இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இப்போ நான் இது கூட கொத்தமல்லி ப்ளஸ் கருவேப்பிலை. ஸோ இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் கொடுங்க. நம்ம ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் பண்ணணும் அப்படிலாம் வேணாம், நம்மளோட வீட்டு ஸ்டைல்லையே வந்து ரொம்ப நல்லா வந்து இருக்கிற மசாலாலே சூப்பராக நல்லா ஹோட்டலை விட நல்ல டேஸ்ட்டாக நம்ம பண்ணலாம். ஸோ உங்களுக்கு என்னோடய சேனல் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஏன்னா என்னோடய சேனலில் ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸஸும் போயிட்டுருக்கு. ஸோ நான் உங்களுக்கு நீங்கள் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடனே வரும்.
ஸோ இந்த வீக்லேருந்து நான் வந்து வீக்லி எபிசோட்னு ஒரு இது எடுத்து ஒரு கேட்டகரி ஆஃப் இது ஃபுட்டு எடுத்து அதுவே வந்து 5 டேஸ்க்கு போட போகிறேன். இது இல்லாமல் 2 வந்து ஆன்லைன் பைக்கிங் கிளாஸ் இதில் போயிட்டுருக்கு. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்காவது இது ஷேர் பண்ணோன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.